இப்போ கூட்டமாக சேர்ந்து ஒரு கொள்கையை வகுத்துக்குன்னா அது பேர் என்ன? சனாதான தர்மம். ஒத்துக்கணும். ஜாதியை ஒத்துக்கணும் மனுஷன், இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்ன வரைக்கும் ஒத்துனுங்கிறான். அதனால தான் ஜாதி சங்க தலைவரே வந்துக்கிறான். ஜாதி இல்லைன்னு ஒருத்தன் ஒத்துனா சங்கத்துக்கு தலைவராகுவான். சங்க தலைவராகும் போது என்ன ஆகிட்டான்? அவன் ஒத்துக்கணும். எவனாக இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்து தலைவராக இருந்தாலும், அந்த நாய் என்ன பண்ணிருக்குதுன்னு கேட்டியான்னா, ஜாதியை ஒத்துக்கணும் கூட்டத்தை வச்சுனுக்குது. எந்த ஜாதி தலைவனாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதி தலைவன் அந்த ஜாதி தலைவன்லாம் கிடையாது. உன்னை என்ன செஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்னா, சனாதானத்துலேருந்து பொழப்பை தேடிக்கிறான். சனாதானம் தப்புன்னு நான் என்ன பண்ணிடக்கூடாது? ஜாதி தலைவராக ஒருத்தர் வரக்கூடாது. அப்போ ஜாதி வேணுன்றத ஒத்துன்னு இன்ன வரைக்கும் வாழ்ந்துங்கிறானுங்க. சனாதானத்தில் ஜாதி இருக்குதா இல்லையா? இப்போ இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள்ன்றது ரெண்டாவது. ஏற்றத்தாழ்வுகள்ன்றது ரெண்டாவது. யார் சிறந்த வேலை செய்கிறவர்? எது சிறந்த வேலை? மதிப்பு மிகுந்த வேலை, சிறந்த வேலை எது? விவசாயம் பண்ணுறது. ஏன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மொத்தம். விவசாயத்தை யார் பண்ணலாம்? விவசாயத்தை யார் பண்ணா? விவசாயத்தை யார் யார் பண்ணா? நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. வேலை தான் செஞ்சான். விவசாயி வேலையை செஞ்சான். விவசாய உரிமையாக இருக்கே, பண்ணையாக இருக்கு. நீ ஏறுவத நீ விவசாயம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? யார் சொல்லிப்பா அதை? நீ யார் அப்போ அதில்? ஆமாம், நான் விவசாயம் பண்ணுற பெரிய ஆளுன்ற பாவம். நீ நெல் விற்கல, நீ இன்னைக்கு என்ன பண்ணுகிற? கெஞ்சிற. ஷெட்டு போடலன்னு கெஞ்சிற. அரசாங்கத்துக்கிட்ட வாங்கன்னு கெஞ்சிற. உன்னை என்ன பண்ண வச்சுக்கிறானுங்க? பிச்சை எடுக்க வச்சுக்கிறானுங்க. எலிகறிலாம் சாப்பிட்டு போய் பிச்சை எடுத்தாங்க. பஞ்சாபில் காரங்களாம் வந்து பெரிய போராட்டமே நடந்தது. கிட்டத்தட்ட 30 நாள் மேலே நடந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிக்கிறோம் நம்ம விவசாயத்தை? அப்போ சிறந்த வேலைக்கு என்ன இது மாதிரி பண்ணா? அப்படி கிடையாது. நில உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார். நீ விவசாயம் செய்யலை, விவசாய பணி செஞ்ச, வேலை செஞ்ச, ஏறுவதும் ஒருத்தன். அந்த ஏறுவதுக்கு மாடை அந்த மாடை மேய்க்கிறோம் ஒருத்தன். அப்படி தானே? அறுவடை பண்ணுறதுக்கு சில பேர், அதை அளந்து கொடுக்கறதுக்கு சில பேர், அதை எடுத்து போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு சில பேர். எல்லோரும் ஒரு ஆளா? விவசாயம் பண்ண சாப்பிட்டானா? நல்லா நல்லா சாப்பிட்ருப்பான். சொல்லுங்கள், நல்லா சாப்பிட்ருப்பானா? அவனுக்கு விவசாயத்துக்கு பரிசாக என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை ஊதன்னா நெல்லை கொடுப்பானுங்க. நெல்லை வாங்கிக்கிறான். மீனை எங்கே வாங்குவான்? பருப்பு எங்கே வாங்குவான்? மற்ற ஐட்டெல்லாம் எங்கே வாங்குவான்? அடுப்பு எங்கே வாங்குவான்? நல்ல துணிமணி எங்கே வாங்குவான்? மொத்த நெல்லையும் கொள்ளை எடுத்துன்னு போய் அவன் வெளியே விற்று அதெல்லாம் அவன் வாங்கி வாழ்ந்துங்கிறான். நீ